இன்னமும் நீங்க 5% 6% 7%ன்னு கம்மியா வட்டி தர பேங்க்ல வந்து எஃப்டி போட்டுட்டு இருக்கீங்களா? அப்பன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நம்ம எஃப்டிய பத்தி பலருக்கும் தெரியாத பல தகவல்கள வந்து பகிர்ந்துக்க போறோம். இந்த வீடியோ வந்து மொத்தமா ஒரு பேக்கேஜா இருக்க போது. அதனால இத நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஃப்டின்னா எல்லாருக்கும் தெரியும். பேங்க் வந்து நம்மகிட்ட வந்து குறைந்த வட்டிக்கு வந்து கடன் வாங்கி, அத வந்து அதிக வட்டிக்கு வந்து கடன் குடுத்து, அது மூலமா வந்து லாபத்த ஈட்டுறாங்க. எஃப்டி வந்து இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எஃப்டில வந்து என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பாதுகாப்பு தான். எஃப்டில வந்து நீங்க வைக்கிற பணம் வந்து ரொம்பவே பாதுகாப்பானதா இருக்கும். உங்களுக்கு வந்து மத்த இன்வெஸ்ட்மென்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எஃப்டி வந்து ரொம்பவே பாதுகாப்பானதா கருதப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான வட்டி இருக்கும். 7% இன்ட்ரெஸ்ட்னா 7% கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 6%னா 6% இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நிலையான வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். 3வது பார்த்தீங்கன்னா, வருமானத்த கிடைக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாரி மெச்சூரிட்டி அமௌண்ட் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நமக்கு வந்து கரெக்ட்டா தெரியும். 4வது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. ஷேர் மார்க்கெட் போன்ற நம்ம இதுல இது பண்ணோம்னா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாரியான ரிஸ்க் எதுவுமே இல்ல நமக்கு இந்த எஃப்டில. அடுத்து பார்த்தீங்கன்னா, பல டென்யூர் ஆப்ஷன் இருக்கு. சில மாதங்கள்ல இருந்து பல ஆண்டுகள் வரையும் நம்மளால வந்து எஃப்டிய வந்து தேர்வு பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் வந்து பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லோன் அகைன்ஸ்ட் எஃப்டி. உங்களால வந்து எஃப்டிய உடைக்காமலே அதுலருந்து நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து பல வங்கிகள்ல வந்து இந்த ஆப்ஷன வந்து குடுக்குறாங்க. இந்த எஃப்டிய பொறுத்தவரையும் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது இன்ஃப்ளேஷன் தான். நம்ப வந்து போட்ட பணம்ங்கிறது பணவீக்கத்த விட குறைவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட போட்ட பணமே வந்து நீண்ட காலத்தில வந்து குறைஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பணமா குறையலனாலும், அது வாங்கும் திறன்னு சொல்லக்கூடியது வந்து குறைஞ்சிரும். இது வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து டாக்ஸ் பே பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்னு தான் சொல்லணும். இப்ப எஃப்டி போடுறோம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு. அப்ப வந்து நம்ம அந்த எஃப்டிய க்ளோஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து பெனால்டி வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால ப்ரீமெச்சூர் வித்ட்ராவ பண்ணும்போது பெனால்டி இருக்குங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ரிட்டர்ன் வந்து குறைவா இருக்கும். நீண்ட காலத்துக்கு நீங்க போடும்போது. அதாவது ஈக்விட்டி, ஷேர் மார்க்கெட், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் அது மாரி போகும்போது, உங்களுக்கு நீண்ட காலத்துல வந்து நெறைய வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா, அதுவே வந்து நீங்க எஃப்டில வச்சிருக்கும்போது, நீண்ட கால ரிட்டர்ன்ங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து லாகின் பீரியட் இருக்கு. அதாவது வட்டி வந்து உயர்ந்தாலும், குறைந்தாலும் நம்மளால வந்து டக்குன்னு வந்து அந்த எஃப்டிய வந்து மாத்த முடியாது. அதாவது இப்ப நீங்க ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்ல ஒரு எஃப்டி வச்சிருக்கீங்க. திடீர்னு வந்து பேங்க் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறாங்கன்னா, டக்குன்னு நீங்க அந்த எஃப்டில இருந்து ஜம்ப் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் சேவிங் எஃப்டிக்கும் வந்து லாகின் பீரியட் வந்து இருக்கு. டாக்ஸ் சேவிங்க்காக சிலர் எஃப்டி போடுவீங்க. அதெல்லாம் வந்து லாகின் பீரியட் இருக்கிறது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. இந்த எஃப்டி வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தான் வந்து எஃப்டி வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். எஃப்டிலேருந்து வர காச தான் வந்து வச்சு அவங்க லைஃப்ப ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்ல போடும்போது அது வாலட்டிலிட்டி இருக்கும். அதேபோல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே கைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத டென்ஷனோட அவங்களால இருக்க முடியாது. அதனால வந்து எஃப்டி தான் அவங்களுக்கு வந்து கரெக்ட்டான சூட்டபிளான ஒரு இதுவா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பசங்களோட எஜுகேஷனுக்கான ஃபண்டுன்னு சொல்லணும். இப்ப வந்து பசங்க வந்து இப்ப ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இப்ப வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீயா பே பண்ணணும். ஒரே அடியா பே பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்டில கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வரும்போது வந்து எஃப்டி போட்டு வச்சு, அத மொத்தமா வந்து குளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்ட வச்சு இது பண்ணுவாங்க. சிலர் வந்து காலேஜ் போவாங்க. இப்ப 10த் பசங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் வந்து எஃப்டில போட்டுட்டே வந்து, அந்த அமௌண்ட்ட பல்க்கா உடைச்சு, அத வந்து காலேஜ் போகும்போது அத அமௌண்ட்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதுல வந்து எஃப்டி வந்து நார்மலா யூஸ் பண்ற மெத்தடா இருக்கு. அடுத்த முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்ட பொறுத்தவரையும் நம்ம வந்து மார்க்கெட்ல பணத்த போட முடியாது. ஏன்னா, நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும்போது நமக்கு அந்த அமௌண்ட்ட எடுக்க முடியாத சூழல் போலாம். அப்ப மார்க்கெட் வந்து டவுன்ல இருந்ததுனா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உதவாமலே போயிடும். அதனால வந்து எமர்ஜென்சி ஃபண்டையும் வந்து மேக்ஸிமம் எஃப்டில வைக்கிறது தான் ஒரு சேஃபான ஐடியாவா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து எஃப்டி வந்து கண்டிப்பா சூட்டபிளே ஆகாது. ஏன்னா வந்து இங்க இன்ஃப்ளேஷன்ங்கிறது மேட்டர்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இப்ப தான் பசங்க 1வது, 2வது படிக்கிறாங்க. அவங்களோட காலேஜ் ஃபீஸுக்காக நம்ம சேர்க்கிறோம்னா, அப்ப வந்து நம்ம லாங் டெர்ம் இருக்கு. 10 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எஃப்டில போடும்போது நமக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால வந்து லாங் டெர்முக்காக இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து நம்ப இந்த எஃப்டிய வந்து அவாய்ட் பண்றது முக்கியமா பார்க்கணும். இதுவரையும் நம்ப எஃப்டின்னா என்ன? யார் யாருக்கு சூட் ஆகும்? யார் யாருக்கு சூட் ஆகாது? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ல பார்த்தோம். இப்ப வந்து இந்த எஃப்டில வந்து அதிகமான வட்டி தர வங்கிகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வட்டிய பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் வந்து அதிகப்படியான வட்டிய தந்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து நீங்க எஃப்டி ஓப்பன் பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான பேங்க் எஃப்டி போலயே உங்களுக்கு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எஃப்டியும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் டென்யூர் இருக்கும். நீங்க வந்து 2 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா அப்படிங்கிறனால நெறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு சூட் ஆகுற மாரி நீங்க ஒரு ஆப்ஷன உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரூ. 1000 தான் இருக்கு. ரூ. 1000 இருந்தா கூட உங்களால வந்து எஃப்டிய வந்து இங்க வந்து நீங்க ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுப்பாங்க. நீங்க பேங்க்க பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து 5% 6% ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே வந்து நீங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து நீங்க எஃப்டி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பே அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து நீங்க வந்து மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணுமா? இல்ல குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் வேணுமா? இல்ல வந்து வந்து உங்களுக்கு வந்து கடைசியா கிடைக்கும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வேணுமா? அப்படிங்கிறத உங்களால வந்து ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுக்கிற மாரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இப்ப நம்ம இந்தியா பாண்டோட ஆப்ல இருக்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட என்னென்னலாம் பேங்க் வந்து எஃப்டி வந்து இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதுல பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நெறைய பேங்க் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து 8.5% இருந்து உங்களுக்கு 7.5% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒண்ணு ஒண்ணா இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவாலி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். இந்த பேங்க பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 6 மாசத்துல இருந்து 5 வருஷத்துக்கான பீரியடுக்கான எஃப்டி வந்து குடுக்குறாங்க. ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ல இருந்து உங்களுக்கு 8% வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது ரெகுலருக்கு. அதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும்போது உங்களுக்கு 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து 2 வருஷம் 3 மாசத்துக்கான டென்யூர நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பேங்க்ல கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க பொறுத்தவரை உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 5 வருஷத்துக்கான டென்யூர் வந்து குடுத்துருக்காங்க. அதிகபட்சமா உங்களுக்கு 7.8% வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 இயர் 132 டேஸ் வந்து செலக்ட் பண்ணும்போதும் கிடைக்கும். நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8.3% வரையும் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உட்கர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க தான் பார்த்துட்டுருக்கோம். இந்த பேங்க்ல வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 7 நாள்ல இருந்து 5 வருஷத்துக்கான டென்யூர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 4%ல இருந்து 7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அதுவே வந்து 1 வருஷம் 301 நாளுக்கான இத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 8.1% வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் ரெகுலருக்கு. அதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8.25% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூர்யோதயா பேங்க் தான். இந்த சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க பொறுத்தவரை உங்களுக்கு 7 நாள்ல இருந்து 10 வருஷத்துக்கான டென்யூர் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து ரெகுலர்லயே உங்களுக்கு 2 வருஷம் 6 மாசத்துக்கான டென்யூர நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8.1% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 8.25% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசிபி பேங்க். இந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கான டென்யூர் இருக்கு. ரெகுலர்ல வந்து மேக்ஸிமம் வந்து 7.5%ம் சீனியர் சிட்டிசனா இருந்தா 8% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்களுக்கு வந்து ஏயுஎம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு. சவுத் இந்தியா பேங்க் இருக்கு. இந்த பேங்க்லாம் வந்து எஃப்டி வந்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கம்பேரிசன வந்து பார்க்க போறோம். இதுல நீங்களே வந்து இந்த டேபிள்ல பார்க்க முடியும். உங்களால ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 8.5% வரையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுத்துட்டு இருக்காங்க. அதுவே நீங்க நார்மலா போடுற HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க், கொட்டாக் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6%ல இருந்து 7% வரையும் தான் மேக்ஸிமமாவே இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா வந்து நீங்க வந்து ரெகுலர்ல போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த 7% இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்காதுங்கிறது மிகப்பெரிய வருத்தமான செய்தி. சரி ஓகே. இப்ப நீங்க இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சொல்ற இதுல வந்து சேஃப்டி எப்படி இருக்கும்? நம்ப வந்து சேஃப்டிக்காக தான் எஃப்டிக்கே போறோம். ஆனா வந்து நீங்க வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ன்னு சொல்ற. ஆனா வந்து நம்ப வந்து இதுல சேஃப்டி எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது நமக்கு எல்லாரோட மனசுலயும் எழுற முக்கியமான கேள்வியா இருக்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்பிஐயோட பாதுகாப்புல தான் இருக்கு. அதனால வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு எஸ்பிஐல ஒரு ரூ. 1,00,00,000 போட்டிருக்கீங்க. அந்த பேங்க் வந்து திவால் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து அதிகபட்சமாவே ரூ. 5,00,000 தான் கிடைக்கும். இது பல பேருக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. இது வந்து ரூ. 5,00,000 மட்டும் தான் ஒரு கணக்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து நீங்க ரூ. 1,00,00,000 வச்சிருந்தாலும் அந்த பேங்க் வந்து திவால் ஆச்சுன்னா உங்களுக்கு ரூ. 5,00,000 தான் கிடைக்கும். அதே மாரி இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் உங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் உங்களுக்கு ரூ. 5,00,000 வரையும் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நீங்க குறைஞ்சபட்சமே வந்து ரூ. 5,00,000க்குள்ள தான் நீங்க எஃப்டி போட்டிருக்கீங்க. ஒரு ரூ. 20,00,000 நீங்க எஃப்டி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க அதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட் ஒரு ரூ. 3,00,000 4,00,000 தூக்கி நீங்க இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து நீங்க
நீங்க வைக்கலாம். ஒருவேளை இந்த பேங்க் வந்து ஏதாவது திவால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மேக்ஸிமம் பேங்க்ஸ பொறுத்தவரையும் வந்து ஆர்பிஐ வந்து திவால் ஆக விடாது. ஏன்னா, நம்ப பேங்க் திவால் ஆச்சுன்னா, நம்ப ஓவரால் எக்கானமியே வந்து திவால் ஆகுற மாரி மீனிங்கு. அதனால எந்த ஒரு பேங்க்கையுமே வந்து கவர்மெண்ட் வந்து திவால் ஆக விடாது. இருந்தாலும் ஒரு வேளை திவால் ஆனாலும், நம்மளோட எஃப்டி வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரூ. 5,00,000 வரையும் போட்டிருக்க அமௌண்ட்ங்கிறது ஷூரா கண்டிப்பா 100% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் நீங்க 1,00,000, 50,000 அது மாரி நீங்க போடும்போது, இந்த மாரி பேங்க்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுல வந்து போட்டுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் எமர்ஜென்சி ஃபண்ட வந்து கண்டிப்பா வந்து இதுல தான் போட்டுட்டுருக்கேன். நான் வந்து இப்ப செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சூர்யோதயா பேங்க்ல தான் வந்து நான் என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட வந்து சேர்த்துட்டுருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 1/2 வருஷத்துக்கான டென்யூர் வந்து ஆப்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ரெகுலர்லயே வந்து 8.1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. இது வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாவே நமக்கு வந்து கிடைச்சிருது. உங்களுக்கு மத்த பேங்க் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, இது ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுல வந்து நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத ஒரு குயிக்கா ஒரு இது வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்தியா பாண்ட்ஸ் ஆப் வந்து மொபைல்லயே இருக்கும். இந்தியா பாண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே ஒரு ஆப் வரும். அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில வந்து நார்மலான கேஒய்சி தான் இருக்கும். நார்மலா நம்ம பேரு குடுக்குறது, டீட்டெயில்ஸ் இதெல்லாம் குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இதெல்லாம் குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு நார்மலா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்க ஆப் ஓப்பன் பண்ணும்போது, அதில உங்களோட பின் நம்பர் குடுத்து, இல்லன்னா பயோமெட்ரிக் குடுத்து லாகின் பண்ணுங்க. இதில பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பாண்ட்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஆப்ஷனா கீழ வந்து எஃப்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இதுவரையும் சொன்ன எல்லா பேங்க்ஸோட லிஸ்ட்டும் வந்து வரும். நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு எந்த டென்யூர் வந்து கரெக்ட்டா இருக்கும். எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுல வந்து சிலது வந்து மந்த்லி பே அவுட் வந்து இருக்காது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏத்த மாரி வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும். டாக்ஸ் சேவிங் ஃபண்ட் எஃப்டின்னா அதுக்கு ஏத்த மாரி மேலேயே டாக்ஸ் சேவிங் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, டாக்ஸ் சேவிங் என்னென்ன எஃப்டி இருக்கோ எல்லாமே வந்து இருக்கும். இன்ஸ்டன்ட்டா வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல என்னென்ன பேங்க்லாம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். நீங்க இதுல உங்களுக்கு தேவையான பேங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து சூரியோதயா பேங்க் தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த சூரியோதயா பேங்க் பண்ணேன்னா, இதுல வந்து நம்மளால வந்து 7 நாள்லயே வந்து நம்பளால வந்து லாகின் பீரியட் வந்து வெறும் 7 நாள் தான். நீங்க மத்த பேங்க் மாரி பெரிய இதெல்லாம் கிடையாது. 7 நாளுக்கு அப்புறம் நீங்க எப்பனாலும் வந்து நீங்க என்ன டென்யூருக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் 7 நாளுக்கு அப்புறம் உங்களால வந்து இந்த ஃபண்ட வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும். நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தான் இத வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வேணும்னா நம்ம டக்குனு அந்த அமௌண்ட் எடுக்கணும். அப்ப வந்து நம்ப இந்த இத செலக்ட் பண்றது கரெக்ட்டா இருக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 8.1% வரையும் கிடைக்குது. நீங்க சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா 8.25% வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதனால இப்ப நான் சூர்யோதயா பேங்க் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 5,00,000 வரையும் உங்களுக்கு இந்த பேங்க் வந்து இன்சூர் பண்ணியிருக்காங்க. மினிமம் நீங்க ரூ. 1000 வரையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 நாள் லாகின் பீரியட் சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, இதுலேருந்து 7வது நாள்ல நீங்க எப்ப வேணா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி பே அவுட்டா, குவார்ட்டர்லி பே அவுட்டா எதுனாலும் நம்மள செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நீங்க கன்ஃபார்ம் ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். செக்யூரிட்டி ரீசன்னால நம்ம வந்து அத வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியல, ரெக்கார்டும் போட முடியல. ஆனா ஈஸியா தான் ப்ராசஸ் இருக்கும். நம்ப இந்த நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொசீட் குடுத்தோம்னா, அதுல வந்து நமக்கு வந்து ஈஸியா நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து என்ன டென்யூர்ன்னு கேட்கும். அதுல வந்து நீங்க 2 வருஷமா என்ன டென்யூரோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா பே அவுட் வந்து மந்த்லி வேணுமா, குவார்ட்டர்லி வேணுமா, இயர்லி வேணுமான்னு கேட்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத ரூ. 1000க்கு மேல அப்படிங்கிறத போட்டு நீங்க இது நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஒண்ணு கேட்கும். கன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுலருந்து அமௌண்ட் பே பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். உங்ககிட்ட என்னென்ன ஆப் இருக்கோ எல்லாமே அதுல ஷோ பண்ணும். ஜிபே, பேடிஎம் எல்லா ஆப்புமே ஷோ பண்ணும். அதுல வந்து நீங்க எதுலருந்து பே பண்ண போறீங்களோ அத கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க என்ன பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க்ல இருந்து நீங்க இந்த அமௌண்ட்ட வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடனே வந்து கன்ஃபர்மேஷன் வந்துரும். உங்களோட எஃப்டி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். இத வந்து நான் நார்மலா வந்து இத தான் இதுல தான் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்ட வந்து சேர்த்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவ மேக் பண்ணியிருக்கேன். இது எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. நீங்க இத ஒரு டைம் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மினிமம் அமௌண்ட் ஒரு ரூ. 1000 போட்டு அதில மந்த்லி பே அவுட் குடுத்து பாருங்க. மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கரெக்ட்டா வருதா அப்படின்னு பாருங்க. எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய
பெரிய அமௌண்ட்டோ போடலாம். மொத்தமா எல்லா அமௌண்ட்டும் போடலையானாலும், நீங்க வந்து ஒரு ரூ. 20,00,000 ரூ. 30,00,000 பேங்க்ல போட்டிருக்கீங்க. கம்மியான வட்டிக்கு போடுறீங்கன்னா, அதுல ஒரு 1,00,000 2,00,000த்துல நீங்க இதுல வந்து தாராளமா நீங்க போட்டு பார்க்கலாம். நீங்க வந்து இந்த ஆப்ஷன வந்து யூஸ் பண்ணீங்களா மாட்டீங்களாங்கிறத கீழ சொல்லுங்க. நம்ம இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.